ஆண்டவரும் அருமை ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஒரு வேத வசனத்தை நாம் தியானிப்போமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, உன்னுடைய போராடினர்களை தேடியும் காணாதிருப்பாய் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் இன்றைக்கு கலங்கி போன நிலைமையில் இருக்கலாம், உபத்திரத்தின் பாதையில நெருக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம். அன்றே இவங்க நிமித்தமா எனக்கு ஒரே போராட்டமா இருக்கிறதே, பக்கத்து வீட்டுக்காரங்க மூலமாய், எதிர் வீட்டு நிமித்தமாய், இல்லாட்டி குடும்பத்திலே பயங்கரமான போராட்டமாய் இருக்கலாம். அவங்க உங்களோடு கூட எதிர்த்து வரலாம். ஆனா இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய போராடினர்களை தேடி காணாதிருப்பாய் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். உன்னுடைய போராடின தேடி காணாதிருப்பாய். நீங்க நினைக்கலாம், அன்று இந்த சூழ்நிலை எப்படி இருக்கிறதே, ஒரே கண்ணீரின் பள்ளத்தாக்கு, ஒரே கவலையோடு கூட நீங்க இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய போராளி தேடியும் காணாதிருப்பாய். அது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர் சொல்லி. அப்படின்னா அவங்க எவ்வளவோ போராடலாம், ஆனா நீங்க அமைதியா இருங்க. ஆனா நாம் யுத்தம் பண்ணக்கூடாது, கர்த்தரே நமக்காக யுத்தம் பண்ணுவார். எனவே நீங்கள் உன்னோட போராடலையும் நீங்க தேடி காணாதிருப்பீர்கள். ஆண்டவர் உங்கள் மகிழ்ச்சியாய், உங்களை வெற்றியாய் அவர் சிறந்திருக்க செய்வார். எனவே கர்த்தர் தாமே இந்த வார்த்தை கொண்டு ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.